विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सदा बालरूपापि विघ्नहस्त्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशापि धामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். பகவத்பாதால் எழுதின ஸ்தோத்திரங்கள்ல சிலத முக்கியமான ஸ்லோகங்கள், லோகத்துல பிரச்சாரமா இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், எது ரொம்ப சாஸ்திர சம்பந்தமாகவும் இருக்கோ, பக்திக்கு ரொம்ப வழிபட்டிருக்கோ அவைகள்ல சிலது பார்ப்போம்னு ஒரு அபிப்பிராயம். அதுல முதல்ல கணேச பச்சரத்னம் பார்த்தோம். அடுத்ததாக சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் நம்ம சொல்றோமா, இந்த சுப்பிரமணிய சுவாமி 6 உபாசனைகள்ல இது ஒரு முக்கியமான உபாசனை. பகவத்பாதாள் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 6 உபாசனங்கள்ல சைவோபாசனம், சாக்தோபாசனம், காணாபத்திய உபாசனம், அதே போல கௌமார உபாசனம், விஷ்ணு உபாசனம், சூரியோபாசனம், இப்படி 6 மெத்தட்ஸ். இந்த 6ம் ஆச்சாரியல் எப்படி உபாசனம் பண்ணும், தீட்சா விதைகள்லாம் எப்படி, என்னென்ன தர்மங்கள் உண்டு, அவைகளுக்கு பூஜைகள்லாம் உண்டு, என்ன இவைகள்லாம் தயார் பண்ணி வச்சார். இது போல தந்திராதி கிரந்தங்கள்ல இருக்க, சைவ சாஸ்திரத்துல சைவ ஆகமங்கள் இருக்க, அதே போலயே இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய உபாசனமும் விசேஷமாக கௌமார ஆகமங்கள் எல்லாம் உண்டு. இந்த கௌமார உபாசனம் தட்சிண தேசத்துல ரொம்ப வியாபிச்சிருக்கு. நார்த் இந்தியாவுக்கு போனேன்னா அங்கே வடநாட்டுல சுப்பிரமணிய சுவாமி உபாசனம் கொஞ்சம் குறைச்சோம். இந்த ஊர்ல சுப்பிரமணிய சுவாமிய ரொம்ப விசேஷமாக உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இங்க மட்டும் இல்ல, கர்நாடகா, கேரளா இப்படி தேசங்கள்லயும் ஆந்திர தேசத்திலையும் சுப்பிரமணிய உபாசனம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய தத்துவம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு. வேதாந்தங்கள்ல பிரம்மம்னு சொல்லி இருக்கு. அந்த பிரம்மங்கிறது ஃபார்ம்லெஸ், ஒரு உருவமும் இல்லை, ஆகாசம் மாதிரி எங்கும் வியாபிச்சிருக்க கூடியதாக ஒரு தத்துவம், உருவமற்றதான ஒரு தத்துவம். ஆனா உருவமற்றதான தத்துவத்தை மனிதர்கள் உபாசிப்பது மிகவும் சிரமம். அதற்காக ஒரு உருவத்தை கொடுக்கணும். அதனால அந்த பிரம்மான்னு சொன்னது பிரம்மண்யமாச்சு, அது உருவத்தோட சுப்பிரமணியம்னு ஆச்சு. சுப்பிரமணியம் நீங்க சொன்னா அதுல வர்ச்சுவலா ரூட் வேர்டு என்ன இருக்கு, பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிதம் குஹாயம் பரணே வ்யோமன் அப்படின்னு தைத்தரியாதி உபனிஷத்துகள்ல எந்த பிரம்மத்தை சொல்றோ அதே பிரம்மன் தான் ஒரு உருவத்தை கொண்டு இருக்கு. உருவத்தோட இருந்தா அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பலம் சொல்லணும். உருவம் இல்லாதான நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் அப்படி அப்ஸ்ட்ரூஸா இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மத்துக்கு மோட்சம் பலம் பிரம்ம ஜானத்துக்குன்னு சொன்ன போதிலும் ஒரு உருவத்தோட நீங்க சொல்லி சில குணங்களோட நீங்க சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு பலம் சொல்லணும்ன்றது ஒரு விவகாரம். என்ன பலம்னா நமக்கு இருக்கக்கூடியதான சாம்சாரிகமான துக்கங்களை போக்கடிக்கிற, என்னென்னமோ துக்கங்கள் நமக்கு வருது எல்லாத்தையும் அப்பப்ப போக்கடிக்கிறவர். அந்த துக்கங்கள்ல என்ன எதில போக்கடிக்கிறாரு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்க்க போறோம். அபஸ்மாத குஷ்டய பிரவேக பிரமோத ஜ்வரோன்மாதி குல்மா
மகாந்தா. இப்படி இந்த சரீரத்துல வரக்கூடியதான துக்கங்கள் இருக்க, வியாதிகள் இருக்க, ஆதிகள் இருக்க, அவைகள் எல்லாம் பகு சீக்கிரமாக நம்மளை விட்டு துரட்டி அடிச்சிடலாம். அதே மாதிரியே இந்த பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆவேசம், அந்த ஆவேசங்கள் வந்த போதிலும் சுப்பிரமணிய சுவாமியுடைய திருநீரை வச்சு விளையானா சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது, அனுபவத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்டதான் இந்த சுப்பிரமணிய சுவாமி, அவர் எல்லோரையும் ஒன்றா பார்க்கிற கடவுள். அது என்ன அப்படின்னா, சில பேர் தான் வழிபடுறான்னு இல்ல, இந்த சங்கத்துல இருக்கக்கூடியதான ஏற்றத்தாழ்வுல இருக்கிற எல்லா மனுஷியாலும் அவரை வழிபடுறார். அதனால்தான் அவருக்கு தேவயானின்னு ஒரு ஆத்துக்காரி. யாரு? தேவலோகத்துக்கு சேர்ந்தவள், இந்திரனால் வளர்க்கப்பட்டவள். அந்த தேவயானியும் கல்யாணம் பண்ணிருக்கார். புறத்தி மகளா இருக்கக்கூடியதான வள்ளியும் கல்யாணம் பண்ணிருக்கார். அப்ப தேவயானியும் ரொம்ப விசேஷம், தேவலோகத்துல பிறந்தவள், தேவதா சம்பந்தமான ஸ்திரீ, அவளையும் கல்யாணம் பண்ணிருக்கார். வள்ளின்னு குரத்தி குலத்துல பிறந்தவள், அவளையும் கல்யாணம் பண்ணிருக்கார். இது என்ன சொல்றது? சமானமா பார்த்தது, எல்லோருக்கும் அவருடைய அருளானது உண்டு அப்படின்னு சொல்லு. பிரம்மம் எல்லாத்துக்கும் சமானம் தானே, ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஒருத்தர் கம்மின்னு இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த தெய்வமும் சகுண உருவத்திலையும் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கார். இப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு விசேஷமான பலங்கள் உண்டு. அதுல ஆச்சாரியார் அந்த சுப்பிரமணிய சுவாமி பத்தி இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இதுக்கு இந்த ஸ்தோத்திரத்துக்கு புஜங்க பிரயாத விருத்தத்துல இருக்கிறதுனால புஜங்க பிரயாத்தம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறோம். இந்த புஜங்கம்னு பாம்புன்னு அர்த்தம். புஜங்களை அங்கங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறது. புஜமே அங்கம். அது வேற கை இருக்கோ கால் இருக்கோ பாம்புக்கு? இல்ல, கை கால் இல்ல. ஆனா எல்லாத்தையும் புடிச்சுக்கிறதோ அல்லது எல்லாவற்றையும் நடக்கிறதோ போறதோ ஓடுறதோ எதனால பண்றது? புஜங்கத்தினால பண்றது, புஜங்கள்னால பண்றது. ஆயால் அதுக்கு புஜங்கம் அப்படின்னு. அந்த புஜங்கம் பாம்பு எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நெளியறதோ அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் நெளியறதான். இந்த புஜங்க பிரயாத விருத்தம்னு எப்படி அது படிக்கிற காலத்துல பாம்பு நடக்கிறா போல இருக்கும் அப்படிங்கிறது. சதாபால ரூபாபி விக்னத்ரயந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதே காடலாஸ்யா பிரதித்யோததே மே முகான்னிஸ்தரந்தே கிரச்சாபி சித்திரம். எல்லா ஸ்லோகங்களும் இதேதான், வேற ஒண்ணும் வேற இன்னொரு விருத்தமே வராது. அந்த விருத்தம் இது. அதனால என்ன, எல்லோரும் சாதாரணமாக சொல்லக்கூடியதான விருத்தம், ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸி டு ப்ரொனவுன்ஸ். அதோட உள்ள சொல்றதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மெட்டோட இருக்கும், உயர்ந்ததான அர்த்தத்தையும் இருக்குது. ஏதோ சொல்றதுக்கு சுலபமா இனிமையா இருக்குங்கிறது மட்டுமல்ல, உயர்ந்ததான ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த விருத்தத்துல சுப்பிரமணிய சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதோட மட்டுமல்ல, இந்த சுப்பிரமணிய சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவருடைய மந்திரத்தையும் அதுக்குள்ள சேர்த்து ரகசியமா வச்சிருக்க. அது முதல்ல நம்ம எதை பண்ணாலும் என்ன சம்பிரதாயம், மகாகணபதிய ஸ்தோத்திரம் பண்ணணும். மகாகணபதியை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கிட்டுதான் மற்ற தெய்வங்களை வணங்குறது வச்சிருக்கா. பிரத்யூக நாசகா, இடையூறுகள்லாம் இருக்க விட. நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அப்டகல்ஸ் வருது, இடையூறு வருது. பாப்போம் சார், எந்த ஜென்மாவை பண்ணினோமோ அந்த பாபம் எதை எடுத்தாலும் தொட்டக்காரியம் ஆறதோ, தொட்டக்காரியம் ஆயிடுதுன்னு அப்புறம் மனுஷன் பகவானே நினைக்க மாட்டானே, நானே பகவான் நினைச்சு விடுவானே. விவகாரம் என்ன, ஏதோ அப்படி அப்டக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் போறதுக்காக சுப்பிரமணிய சுவாமி பிரசாதம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக முதல்ல கணபதியை ஸ்தோத்திரம் பண்ற. அந்த கணபதிய விரோதாபாச அலங்காரத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அது பாருங்க, சதா பால ரூபாபி விக்னத்ரயந்திரி. இப்ப யாரோ அந்த கணபதினு சொல்ல மாட்டேங்கிற, யாரோ ஒருத்தர் இருக்க. அவர் யாருன்னு, விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி,
காபி கல்யாணமூர்த்தி, நன்மையே உருவம் எடுத்தவர் ஒருவர். கல்யாணம் நல்லது, ஆஸ்பிஷஸ்னஸ். இந்த நன்மையே ஒரு உருவம் எடுத்து இருக்குமே, ஆனால் அந்த கல்யாணமே மூர்த்தியா இருக்குமானால் நம்ம ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இப்படிதான் பார்த்திருக்கோம். கல்யாணமூர்த்தி பார்த்திருக்கா? எங்கேயும் கல்யாணம் தான், சர்வதா சர்வகாலமும் நல்லதான், ஒரு சோபனமான ஒரு ஸ்வரூபம். அப்படி எப்பொழுதுமே நல்லா இருக்கா கூடியதான ஒரு கல்யாண மூர்த்தி இருக்கார். அவர் யாருன்னு எனக்கு தெரியலங்கிற, அவருடைய பேரு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு கல்யாண மூர்த்தி இருக்கு. இந்த மூர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால காபி கல்யாண மூர்த்தி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது விதத்தாம், எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். யார் சார் அவர்? விதீந்திராதி மிருகா, பிரம்மதேவர் என்ன, இந்திரன் என்ன, அவளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஏன்டா அவ காரியம் நடக்கணுமே. காலம்பரம் எழுந்து பகவான ஸ்தோத்திரம் பண்றது எதுக்குன்னு, நமக்கு இன்னைக்கு ஒழுங்கா போகணும், தினம் முழுக்க சௌக்கியமா ஆனந்தமா போகணும், வேற ஒன்னும் ப்ராப்ளம் வரப்படாது, மனசு நோகப்படாது அப்படின்னு பகவான பிரார்த்திக்கணும். அப்படி யாரு? நீர் மட்டும் இல்ல, விதீந்திராதி மிருக்யா, விதி பிரம்மதேவர், இந்திரன், அவளே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம், அவரை தேடிட்டு இருக்காளாம். எங்க கணபதி இருக்கார், அவருடைய தத்துவம் என்ன ஏதுன்னு, முருக்கியம்னு தேடுறதுன்னு அர்த்தம். அவளுக்கே மனசுல பிடிக்க மாட்டேங்கிறது. ரொம்ப நாள் தியானம் பண்ணினாதான் கணேசனுடைய சுரூபம் மனசுல நிக்கிறது. விதீந்திராதி முருக்யா கணேசாபிதாமே, அந்த கணேசன்னு பேர் அவருக்கு. அபிதா, அபிதான சொல்லு, அந்த சொல்லுக்கு பொருள். கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம், எங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணட்டும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கா? பிரம்மதேவரும் இந்திரனும் முதலிய தேவதர்கள்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடியதான ஏதோ ஒரு கல்யாண மூர்த்தி, சேமத்தை கொடுக்கிறவர், அவர் கணேசன் என்ற பெயரோடு இருக்கிறவர், எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். அந்த கணேசன் எப்படி இருக்கார்? சதா பாலரூபா விக்னாத்ரிஹந்திரி, சதா பாலரூபா, எப்பொழுதும் குழந்தையாத்தான் இருக்கார். கணேசனை, தாத்தா கணேசனை பார்த்திருக்கலாம், எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி தான் இருப்பார். எந்த போட்டோலையும் எந்த உருவத்திலையும் எந்த பட்டாலும் குழந்தை மாதிரி தான் இருப்பார். அவருக்கு எவ்வளமாக இருக்கிறதோ இல்ல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன குழந்தை மாதிரியே இருந்துட்டு இருக்கார். குழந்தைகளுக்கெல்லாம் சிறு பூட்டின்ண்டே இருக்கார். எல்லாருக்கும் அந்த குழந்தை பருவம் அது போகவே இல்லை, எப்பொழுதும் துதிக்கையை ஆட்டின்ட்டு கையில லட்டு வச்சுண்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சதாபால ரூபாபி, சின்ன குழந்தையாத்தான் இருக்கார். ஆனா என்ன பண்றார்? விக்னாத்ரி ஹந்திரி, இடையூறுகளுடைய மலை இருக்க பார்த்தல, மலை மாதிரி இடையூறுகள் இருந்தாலும் அது அப்பொழுதே கொண்டுபடுற. இது சின்னதா இருந்த குழந்தை என்னதான் பண்ணா, சின்ன பொருளா இருந்தா எடுக்கும். ஒரு பெரிய மலை இருந்தா அதை ஏதாவது பண்ண முடியும், பெரியவர்களாலேயே பண்ண முடியாது. அது மிஷின் கொண்டு வந்து டைனமைட் வச்சு அது உடைச்சு போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மலையை உடைக்கிறோம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு, சின்ன குழந்தையா இருந்த போதிலும் மலை போன்றதான பெரிய பெரிய இடையூறுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கொள்கிறார். அதெல்லாம் விரோதம். குழந்தையால செய்ய முடியாததான காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். சதாபால ரூபாபி விக்னாத்ரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா, இவர் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? மகாதந்தி வக்ராபி, தந்தி தந்தமுடையது, தந்தி தந்தங்கள் எது? யானைக்கு இருக்கிற தந்தம். யானைகள் தந்தமுடையது யானை, பெரிய யானை. அந்த யானையினுடைய முகமே தன் முகமாக வைத்துக் கொண்டிருந்த போதிலும் பஞ்சாஸ்யமான்யா, 5 தலைகள் இருக்கக்கூடியதால் பரமேஸ்வரன் இவரை துதிக்கிறார். பஞ்சாஸ்யம்னா, ஆஸ்யம்னா வாய், சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் இப்படிலாம் 5 வாய் இருக்கவருக்கு. அப்படிப்பட்ட 5 தலை இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்காரு, அவரே இவரை ஸ்தோத்திரம் பண்றாராம். பஞ்சாஸ்யமான்யா, இது அப்பரண்டா நீங்க பார்க்கும் பொழுது அதுல விரோதம் இருக்கா போல தோன்றது. யானைக்கும் சிம்மத்துக்கும் விரோதம் உண்டு. சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னு பேரு. அங்க பஞ்சான்னு 5ன்னு அர்த்தம் இல்ல, பஞ்சாவது விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம். பஞ்சகட்சம்ங்கிறல, அதனால பஞ்சம்னு விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம், வைடுன்னு அர்த்தம். அந்த சிம்மத்துக்கு எப்படி இருக்கு? அதனுடைய வாக்கானது வைடா இருக்கு. அதனால சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னு பேரு.
இந்த பஞ்சாசியத்துக்கும் யானைக்கும் ரொம்ப பயம், பரஸ்பர விரோதம். இது என்ன, சொப்னத்துல யானைக்கு சிம்மம் சொப்னத்துல வந்தாலே அந்த யானை நடுங்கி பிராணம் விட்டுருமா. ஏன், யானைக்கு எதிர்க்க சிம்மம் வந்தா அந்த சிம்மத்தை பிடிச்சி துதிக்க ஒரு அடி இட்டு சிம்மம் பிராணம் விட்டுரும். ஆனா சிம்மம் மட்டும் எப்படி பண்ண தெரியுமா, அதன் மேல குதிச்சு அதனுடைய கண்டத்துக்கு மேல ஏறி அதனுடைய கபாலத்தை ஒரு அடி அடிக்கும், அப்பவே விழுந்துடும். சோ அந்த பிளாஷ் ஆஃப் செகண்ட்ல இதை பார்க்கறதுக்கு முன்னால சிம்மம் மகாவேகமா வரக்கூடியதான பிராணி. யானை பாவம் இருக்கிறதுலயே சமோ குண பூயிஷ்டம், நிதானமா தான் நடக்கும். அது எப்பயும் வேகமா ஓடி இடி பார்க்கறது ரொம்ப ரேர், அதுக்கு மதம் ஜாஸ்தியானதான் ஓடும். சாதாரண காலத்துல நிதானமா இருக்காது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சிம்மத்துக்கு சொப்னத்திலேயே சிம்மம் வந்துட்டேன் யானைக்கு சொப்னத்தை விட்டுரும். அதனாலதான் சொல்ற சிம்ம சொப்னம் அப்படின்பா லோகத்துல. இந்த சிம்ம சொப்னம்ங்கிறது எங்க இருந்திருக்கு, யானைக்கு சிம்மம் சொப்னத்துல வந்தா யானையும் போயிடும் அப்படின்னு அவ்வளவு பெரியதான ஒரு பிராணியாக இருந்த போதிலும் அந்த சிம்மம் சொப்னத்துல வந்தாலே பிராணம் விட்டுருமே. அது மாதிரி அவளுக்கு பரஸ்பர விரோதம். ஆனா இங்க எப்படி இருக்கு, இது யானை முகமுடையவர். யானை முகமுடையதான் சிம்மத்தை கண்ட பயப்பட வேண்டாமா சார், கொண்டுவிடுவத இல்ல. இந்த சிம்மம் என்னது, சிவசிம்மம். இது பரமேஸ்வரன் 5 தலை உடையவர். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த லோகத்துக்கு விரோதமா இவர் அந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்றது, அவரும் எந்த காரியமும் நடக்கணுமே என கணபதி அம்பாளுடைய ஒரு அனுகிரகம். அது பரமேஸ்வரன் கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனாதான் உங்க காரியமாகும் அப்படின்னு இல்ல, அவரையும் ஸ்தோத்திரம் பண்றாரு. சோ இந்த ஸ்லோகத்துல இப்படி ஆரம்பத்துல விரோதமாக இருக்கு. சதாபால ரூபாபி, எப்பொழுதும் சின்ன குழந்தை உருவத்துல இருந்த போதிலும் குழந்தையால செய்ய முடியாததான விக்னாத்ரி ஹந்திரி, விக்னாத்ரி மலை போன்றதான இடையூறுகளை கொல்லக்கூடியதும், மகாதந்தி வக்ராபி உயர்ந்ததான ஒரு யானை, பெரிய யானையினுடைய முகம் உடையவரா இருந்த போதிலும் பஞ்சாசிய மான்யா, பஞ்சாசியரான பரமேஸ்வரனால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். அப்படி ஒருத்தர் இருக்கார். விதீந்திராதி மிருஜா, பிரம்மதேவனா இந்திரனா இப்படி பல தேவதைகளால தேடப்படுவான கணேசா விதா, கணேசன்கிற பேர் இருக்கிறவர் மே எனக்கு விதத்தாம் ஸ்ரீயம், நல்லதை உண்டு பண்ணட்டும், சௌக்கியத்தை கொடுக்கட்டும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீயம்னு சொன்னா ஐஸ்வர்யம் க்ஷேமம் இவைகள் ஸ்ரீயம். அவர் யாரு, காபி கல்யாணமூர்த்தி, அவர் இன்னும் தெரியலையே. அப்படி ஒரு கல்யாணத்துக்கே க்ஷேமத்தையே கொடுக்கறதுக்காக உருவெடுத்துதான ஒரு ஸ்வரூபம் அந்த கணேசன் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். இப்படின்னு கணேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அதற்கு பிறகு ஏதோ நான் சுப்பிரமணிய சுவாமி பத்தி எழுதுறேன்னு நினைக்கிறேன், ஆனா பியாண்ட் மை கெப்பாசிட்டி அப்படிங்கிற பரஸ்பதாலே சொல்றார், இது எழுத முடியாதவரை பத்தி. ஏன்னா சுப்பிரமணியம்னா என்ன அர்த்தம், பிரம்மம். பிரம்மத்தை சொல்ல முடியுமா வாயில, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. That which transcends all your minds. நம்ம புத்தி சக்தி கொஞ்சமா தான் இருக்கு. இந்த புத்தி சக்தி கொஞ்சத்தை தான் பார்க்கும், எல்லாத்தையும் தாண்டு கடந்து இருக்கிறவர். அபவ் ஸ்பேஸ் அபவ் டைம் எப்படி சார் கேட்கின்றவர், அவரை எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? அப்படிப்பட்டதான அவரை நான் சொல்லணும்னு நினைக்கிறது தப்பல்லவா, முடியாத காரியம் அல்லவா? இருந்தாலும் அவரை சொல்றேன் ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நமக்கு ரொம்ப கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறோம். நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம், இந்த கம்யூனிகேஷன் இருக்க, இது எப்படி வருது? கம்யூனிகேஷன் பல வகைகள் இருக்கு. ஒண்ணு வர்பல் கம்யூனிகேஷன், அது ஒண்ணுதான் சாதாரணமா நமக்கு பார்த்தது. விஷுவல் கம்யூனிகேஷன், நாட்டியம் ஆடினா அந்த ரசங்கள்லாம் சொல்றால, சுங்காரம் வீரம் பீபத்சம் இப்படிப்பட்டதான பல இவைகளை நம்ம பார்க்கிறோம் டான்ஸ்ல. அவள் சொல்லி கொடுக்க, இது இது இப்ப நடக்கிறது அப்படின்னு கையால சௌங்கியம் பண்ற, இப்படி அப்படிங்கிற, இதெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன். வர்பல் கம்யூனிகேஷன் என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் உங்க மனசுக்கு வரும்படி பண்றது. இந்த விஷுவல், இந்த வர்பல் கம்யூனிகேஷன் இருக்க, இது எப்படி பண்ணிருக்கோம், வேர்ட். நம்ம பதங்களை உபயோகிக்கிறோம். இந்த பதங்கள்ல உபயோகித்தோமே ஆனால்
வாக்கியமானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கறது. ஒவ்வொரு பதமும் அர்த்தத்தை கொடுக்கல. மைக் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆத்துக்கு எடுத்துன்னு போகணுமா, உடைக்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மைக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா என்ன, மைக்கானது சத்தத்தை பெருசாக்குறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுது. அப்ப விவகாரம் என்ன லோக்கத்துல? ஒன்லி சென்டென்ஸ் வில் கிவ் யூ தி டோட்டல் மீனிங். அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்காக நீங்க வேர்ட்ஸ் வேணும். இந்த பதங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, பதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது. பதமானது தன்னுடைய அர்த்தத்தை இட் கிவ்ஸ் தேர் மீனிங். அந்த மீனிங் கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த மீனிங் வேர்ட்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சேர்றது. சேர்ந்து தட் கிவ்ஸ் யூ டிஃபரெண்ட் மீனிங். இந்த பதமே இல்ல, இந்த அர்த்தமே இல்ல, வேற அர்த்தமும் கொடுக்கலாம். அப்பா பையன் பார்த்து விஷம் சாப்பிடுன்னார். பையன் கூட போய் கொஞ்சம் விஷம் தேட் பாய்ச்சன் சாப்பிட வேண்டியதா. என்ன அர்த்தம்? அங்கே சந்தர்ப்பம் என்ன? எதிராத்துல சாப்பிடுறேன்னு சொன்னான். எதிராத்துல சாப்பிட கூட்டிருக்கா, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா திடீர்னு என்னது, நமக்கும் அவருக்கும் 3 ஜெனரேஷனா விரோதம். நீ அவாத்துல சாப்பிட்டியா, நாளைக்கு ஏதாவது தலைவலி கால் வலி வந்ததுன்னா அவளால் தான், அந்த சாப்பாடுனால தான் வரும்னு ஆயிடும். சோ பெட்டர் போகாத. அந்த போகாதேன்னு சொல்றதுக்கு பதிலா விஷம் சாப்பிடு அப்படிங்கிற. விஷம் சாப்பிடுங்கிறது விஷங்கிற பதத்துக்கு விஷம்னு அர்த்தம். சாப்பிடுன்னு அர்த்தம். விஷம் சாப்பிடுன்னு என்ன அர்த்தம்? விஷத்தை குடின்னு அர்த்தம். ஆனா அங்க அது அர்த்தம். அந்த சந்தர்ப்பங்கள் பிரகரணம் நமக்கு அந்த கான்டெக்ட் என்ன சொல்றது? விஷம் போச்சுவானா எதிராத்துல சாப்பிடாது. அதே போலயே யாருக்கோ கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்க போறது, அதுல அந்த பையனுக்கு அப்படின்னு அவ அந்த பையனுக்கு பாக்குறேன் பொண்ணு அப்படின்னு சொன்ன. அந்த மாமி சும்மா இருக்கக்கூடாதோ, கணத்துல தள்ளலாமே பொண்ணுன்னா இப்படியா சொல்றது? வேணும் ஜென்ன பண்ண கூட கல்ல கட்டிக்கிட்டு கணத்துல தள்ளி விடுறதா? என்ன அர்த்தம்? அந்த சந்தர்ப்பம், அந்த அந்த ஒரு சம்பந்தம் வேண்டாம். இதுல கிராமத்துல பேசுவா. இப்ப எல்லாம் சிவில் சொசைட்டில அப்படி பேசுறது இல்ல. பழைய வேலை அப்பட்டமா பேசி விடுவா. கணத்துல தள்ளுன்னு. கணத்துல தள்ளுன்னா என்ன அர்த்தம்? நிஜமாவே பொண்ணு தள்ளுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா என்ன அர்த்தம்? இந்த சம்பந்தம் வேண்டாம். லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். அப்ப என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் வேர்ட் மீனிங்ஸ் ஜாயின் டுகெதர். உங்களுக்கு சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கறதுங்கிறது நிர்பந்தம் இல்லை. சில சமயத்துல கொடுக்கலாம், சில சமயத்துல கொடுக்காமலும் போகலாம். ஆகையா சென்டென்ஸ் மீனிங் வேற. நாம் எப்படி ஒருத்தருக்கு நம்ம மனசுல இருக்கிற அபிப்பிராயம் இன்னொருத்தருக்கு எப்படி சொல்றோம்? பதங்கள்னால தானே சொல்றோம், வாக்கியத்தினால தானே சொல்றோம். வாக்கியத்தினால சொல்லணும்னா முதல்ல பதம் எனக்கு தெரியணும். பதத்தை தெரியறது மட்டும் அத பதத்தினுடைய மீனிங் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியணும். ஏதோ சொல்றா சார், ஒன்னும் புரியலைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லி கண்டாட்டம் தான். என்ன, நான் சொல்ற பதங்களுக்கு அர்த்தம் புரியணும். அல்லது இந்த அர்த்தம்னு சொன்னா அதுக்கு தகுந்த பதம் நான் சொல்லணும். ஸோ ஸ்பீக்கிங்க்கு இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நீங்க ஒரு சப்ஜெக்ட மனசுக்குள்ள அந்த குடுகுடாயது உள்ள ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அதை சொல்றதுக்கு வேண்டியதான வேர்ட்ஸ், அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அந்த சமயத்துல வரமாட்டீங்க. வந்த பிறகு அது எப்படின்னா அதை கரெக்டா ஒன்னோட ஒண்ணு சேரணும். அது சேராம ஆர்டர் மாறி போயிடுறதுனால வேற அர்த்தத்தை கொடுத்துரும் சம்டைம்ஸ். அப்புறம் அந்த வேர்ட்ஸ் இதயத்துல அப்படியே வெளியில வரணும். அது சொல்றதுக்கு முன்னால நாபி கண்டரசனா, சில எழுத்துகள் நாபியில இருந்து வருது, சில எழுத்துல கண்டத்துல இருந்து வருது, சிலது வாக்குல இருந்து வருது, சிலது உதட்டுல இருந்து வருது. பாபா பாபாமா சொல்லணும்னா 2 உதடு சேர்த்தாகணும். வா அப்படின்னு சொல்லணும்னா மேல் பல் வரிசை கீழ் உதட தொடணும். அப்படி ஆ கா 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 இந்த தொண்டையில இருந்து வரணும். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அது வெளியில வரப்ப ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு யூ வில் ஹேவ் டு யூஸ் சம் எனர்ஜி. சில பார்ட்டை நீங்க அசைக்கணும். இதெல்லாம் பண்றதுனால ஆஃப்டர் ஒரு 2-3 மணி நேரம் பேசின பிறகு யூ வாண்ட் ரெஸ்ட். ஏன் சுவாமியில வெறும் பேசித்தானே இருக்கேன், பேசிட்டா கொஞ்ச நேரம் அனுப்புறோம் நிறுத்தி விடுவேன். அப்ப என்ன, சமட்டன் எனர்ஜி ஸ்பெண்ட். இப்ப ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் பதம் வேணும், அதனுடைய அர்த்தம் வேணும். அது 2 இருந்தா தானே வாக்கியம் வரும். அந்த வாக்கியத்தை நான் சொன்னா தானே புரியும். சோ என் மனசுல இருக்கக்கூடியதான ஐடியாவை உங்க மனசுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் வேணும். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்காக வேர்ட்ஸ் வேணும். அந்த வேர்ட்ஸ் மீனிங் தெரியணும். இத்தனை தெரிஞ்சிருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும்.
இதான் பரா பசியந்தி மத்தியமா வைக்கரின்னு 4 விதமான சப்தங்கள் இப்படி நடக்கிறது லோகத்துல. ஆனா எனக்கு என்ன தெரியும், நஜானாமி சப்தம், சப்தமே தெரியாது. நஜானாமி சார்த்தம், அர்த்தம் தெரியாது. நஜானாமி பத்யம், பத்யம் ஒண்ணும் தெரியல. நஜானாமி கத்யம், பொயட்ரியும் எழுத தெரியல. ப்ரோஸ் எழுத அதை விட கஷ்டம். ஞாபகம் சொல்றது, பொயட்ரி எழுதிடலாம், ரைட்டிங் குட் ப்ரோஸ்ங்கிறது டிஃபிகல்ட். ப்ரோஸ் எழுதி எல்லாரும் நல்லா எழுதுறா சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல ரஷ்யன் ஒருத்தர்லாம் நீங்க எழுதினா அது நன்னா இல்லைங்கிறான். என்ன சார் அவர் எழுதி, அதப்படி சில பேருக்கு தான் வரும். அப்ப விவகாரம் என்ன, கத்தியம் எழுதுறது ரொம்ப கஷ்டம், பத்தியம் ஏதோ எழுதி விடலாம். இது விவகாரம் நமக்கு வேர்டும் தெரியல, மீனிங்கும் தெரியல, போயட்ரி தெரியல, ப்ரோஸும் தெரியல. ஆனா ஐடியா என்ன இருக்குன்னு, சுப்பிரமணிய சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணணும். முடியுமா? அவரே அப்பாற்பட்டவர், சப்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த சப்தஸ்வரூபத்துக்கும் அர்த்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கக்கூடியதான அவரை போற்ற நம்மகிட்ட இருக்கக்கூடியதான சதுக்கு என்னடா ஒண்ணுமே இல்லையே. அவங்க நெக்ஸ்ட் அதான் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம். ஆனா என்னன்னு சிதேகாஷடாஸ்யா பிரதித்யோதேமே இருந்த போதிலும் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அங்கே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சிதேகா ஒரு சைத்தன்யம் உள்ளது. இந்த சுப்பிரமணிய சுவாமியும் அம்பாளும் ஒண்ணுதான். அம்பாளுடைய சக்தி தான் அவர் கையில வேலா வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பேரு? சக்தி தரன். திருச்செந்தூர்ல அவர் தாரகாசுரனோட யுத்தத்துக்கு போறார். அந்த தாரகாசுரன் சூரபத்மன் இப்படி எல்லாம் அரக்கர்கள். அந்த சூரபத்மன்னா என்ன பண்ணினா, இந்த நம்ம ஊர்ல இருக்கா போல அண்டம் இருக்க, இதே போல 7 14 புவனங்கள் சேர்ந்து ஒரு அண்டம் பேர். பூலோகத்துக்கு மேல புவஹா சுவஹா மகா தபஹா ஜனஹா சத்யம் அப்படின்னு 7 லோகங்கள். பூமிக்கு கீழே ஒரு 7 லோகங்கள், அத்தல விதல சுதல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாளம். இத்தனை 7 2 14 லோகங்கள்லயும் ஜனங்கள் இருக்கா. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. நம்ம ஊர்லயே பாருங்க, நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், சைனாக்காரால் ஒரு மாதிரி இருக்கா, ஜப்பான்காரால் இந்த ஊர்லயே இப்படி இருக்கே. இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போனோம்னா அங்க இருக்கிற பிராணிகள்லாம் எப்படி இருப்பா, டிஃபரெண்டா இருக்க. இது மாதிரி இந்த 14 லோகங்களும் சேர்ந்தா எத்தனை இருக்க? ஒரு அண்டமா. இது மாதிரி 1000 அண்டங்களை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா பாருங்க. சஹசிரண்ட போக்தா ததா சூர நாமா. சூரபத்மன் 1000 அண்டங்கள் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தானா. நம்ம ஏதோ ஒரு சின்ன 400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அது வச்சுட்டு நம்ம என்ன கர்வமா பேசிட்டு இருக்கோம். அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அசஸ் பண்ண முடியுமா? அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல 1000 அண்டங்கள் ஒண்ணு அவர் கையில இருந்தது விவகார முழுக்க. அவர் சுப்பிரமணிய சுவாமியோட சண்டைக்கு வந்திருக்கார். சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார்? அம்ப விட்டார். அவர் என்ன பண்றார்? ஒரு அண்டத்துல ஒரு லோகத்துல இருந்து அம்ப விடுறார். திரும்பி இந்த அண்டம் இந்த சுப்பிரமணிய சுவாமி கையில இருந்து அம்ப வரத்துக்குள்ள சேஞ்சஸ் தி பிளேஸ், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கார். இவர் போட்ட அம்பெல்லாம் எங்கேயோ போய் இடிக்கிறது அவர் தொடவே இல்லை. அவர் போட்ட அம்பெல்லாம் கரெக்டா எங்க இருந்தாலும் இவர் தானே டார்கெட், கரெக்டா இங்க போகணும். இவர் வேற லோகத்துக்கு போக முடியல. இப்படி ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம அம்பு நம்ம மேல அம்பு விடாத, நம்ம போட்ட அம்பெல்லாம் எங்கேயோ போறது. ஒன்னும் தாக்கவே இல்லை. அவங்க எந்த தானே தாக்கிறதுக்கு தாக்கவே இல்லை. என்ன பண்றது? பெரிய ப்ராப்ளம் உண்டு. இப்ப என்ன பண்றதுன்னு வேற வழியே இல்ல. அம்மாவை போய் சரணாகத்தை அடைஞ்சாராம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சக்தியை போய் சரணாகத்தை அடைஞ்சார். அம்மா பார்த்தாளா, இதுவரைக்கும் இல்லாததான ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இல்ல. அந்த ஆயுதம் சக்தி வேலுங்கிற ஒரு ஆயுதம் வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. அந்த ஆயுதத்தை அம்பாள் தயார் பண்ணி அந்த சக்தியை அவர்கிட்ட கொடுத்து, இப்ப இதோட யுத்தம் பண்ணு அப்படிங்கிற அந்த சக்தியை கையில வச்சுட்டு அம்ப போட்டார். அந்த அவனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதான கெப்பாசிட்டி நின்று போச்சு. அவன் மாயா சக்தியினால எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தான். அடுத்த இதை போட்டதுமே சக்தி நின்று போச்சு அவருக்கு.
என்னாச்சுன்னு ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிட்டாரோ இல்லையா, இவர் பாட்டுக்கு அம்ப போட்டா கொண்டுட்டார் விவகாரம் முழுக்க. அது இருக்கிற பரியந்தம் அவர் ஜெயிக்க முடியல. அவருக்கு போக முடியாம அந்த சக்தியை நிறுத்தினதுமே இவர் அம்ப போட்டார், ஜெயிக்க விட்டார். அதனாலதான் சக்தி ஆயுதம் இருக்கிறதுனால அவருக்கு சக்தி தராது. சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பேரு? சக்தி தரன் அப்படிங்கிறது. அந்த வேலானது அது அதே ரத்ன வேலுங்கிறா, அதே போலயே வெள்ளி வேலுங்கிறா, வெற்றி வேலுங்கிற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா வேலுங்கிறது ஒண்ணுதான், அது அம்பாளுடைய ஸ்வரூபம், அது அம்பாளுடைய சக்தி அதை கொடுத்தது. ஆயால் சக்தி தராம வேலையே தனியா வச்சு பூஜை பண்றது. சுப்பிரமணிய சுவாமியுடைய சகல சக்தியும் வேல்ல இருக்குன்னு சுப்பிரமணியனுடைய போட்டோவோ அல்லது அவருடைய உருவமோ இல்லாமல் வெறும் வேலையே வச்சு பூஜை பண்ணக்கூடியதான ஸ்வரூபங்கள்லாம் இருக்கு உபாசனா மார்க்கத்துல. அதே போலயே அவர் சுப்பிரமணிய சுவாமி சரவண பவஹா, நாணல் காட்டுல பிறந்தார். அதனால அவருக்கு சரவணே பவஹா, வனம்னா காடு, அந்த நாணல் காடுல பிறந்தார். அதனால சரவண பவா. சம்ஸ்கிருதத்துல ராக்கு மேல நான் வந்ததுன்னா ஆயிடும். சரவணாங்கிறது சரவணான்னு, சரவண பவா அப்படின்னு. அப்படி அந்த சரவண பவா இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவரை நம்ம அடையணுமே. ஆனால் என்ன வேணும்னா இதயத்துல சைத்தன்யாகினி இருக்கணும். சிதேகா, அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தை நம்ம தியானம் பண்ணணும். அந்த சிதகிரி குண்டத்தில் வந்து பகவான் படத்துக்கு எப்படி ஷடாஸ்யா 6 முகத்தோட பிறந்தார். அதனால அவருக்கு 6 முகம்னு பேர். 6 முகங்கள் இருக்கு. பிறக்கிறப்ப 6 பிறந்தார். 6 மார்க்கங்கள், சப்தாத்வா, அர்த்தாத்வா இப்படின்னு தனியா ஷடத்வா தீத ரூபிணி சொல்றா இல்லையா, அந்த 6 அர்த்தங்களுக்கும் 6 மார்க்கங்களா 6 பிறந்தாரா. பிறந்த பிறகு அந்த கிருத்திகா தேவதைகள் அவ வந்து என்ன பண்ணினா இந்த 6 சரீரத்தையும் தனித்தனியா அழுதுன்றத அதை சேர்த்து ஒன்னா பிடிச்சாளா. பிடிக்கும் பொழுது சரீரம் ஒன்னாச்சு. ஆனா 6 சரீரம் முதல்ல பிறந்தா 6 2 12 கை இருக்கா, அதெல்லாம் 12 கை அப்படியே இருந்திருக்கான். 6 முகங்கள், 12 கண்கள், இப்படியே வந்துருச்சு அவருடைய சொரூபம். அதனால அவர் ஷடாஸ்யா. அப்பா பரமேஸ்வரனுக்கு எத்தனை தலை? 5 தலை. இவருக்கு என்ன அதை விட 1 ஜாஸ்தினா ஷடாஸ்யா. என்ன ஜாஸ்தின்னு அம்மாவுடைய ஸ்வரூபமும் அங்கே சேர்ந்துருக்கு. அம்மாவுக்கு 1 முகம், பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள். அந்த ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி சாமரஸ்யத்தினால ஏற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இவருக்கு ஷடாஸ்யா சிதேகா ஷடாஸ்யா ஹிருதிஜ்யோததேமே. என்னுடைய மனசுல தோன்றது, இதயத்துல தோன்றது. அவரை தியானம் பண்ணினேன். தியானம் பண்ணும் பொழுது இதயத்துல ஒரு ஹோம குண்டம் இருக்கு, சிதகிரி குண்டம், சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்யத்தினால தோண தொடங்கிட்டு என்ன தோன்றதுன்னு சுப்பிரமணிய சுவாமியுடைய உருவம் தோணித்து. அந்த தோணின உருவம் என்ன பண்றது? முகன்னிஸ்வரந்தே கிரஷ்டாபி சித்திரம் முகன்னிஸ்வரந்தே. வாயிலிருந்து தானா வார்த்தை எழுதுவார். அதனால இது வந்து லேபர்டு காம்போசிஷன் இல்ல. இது பண்ணி அது பண்ணி அந்த வார்த்தை கொள்ளாமா இந்த வார்த்தை கொள்ளாமா. ஒரு எஸ்ஸே எழுதணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படலாம் தெரியுமோ. 10 தடவை தெரிச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை நன்னா இல்லைங்கிறான் அவன். பேருக்கு எப்படி தெரியும்? லோகத்துல இப்படி இருக்கு. ஆனா இங்க என்ன, இது ஃப்ளோ ஃப்ரம் தி ஹார்ட், சரியா வழியில வந்து. இது நான் பண்ணினது இல்ல. இந்த ஸ்லோகங்கள்லாம் எது? சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினால பக்தி ரசமானது வெள்ளமா வந்து வெளியில வந்தது. ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கா? அது தானா வெளியில வந்தது, நானா எழுதினது இல்லை. சிதேகா ஷடாஸ்யா ஹிருதிஜ்யோததேமே முகன்னிஸ்வரந்தே கிரஷ்டாபி சித்திரம். இது ஒரு விசித்திரமா இருக்கு. இப்படி எழுதணும், இந்த விருத்தத்துல எழுதணும்னு நினைச்சு பண்ணல, தானா மனசுல தோணிட்டு அப்படியே வெளியில வருது. இத ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாலும் ஒரு கம்போசிஷன் அப்படின்னு. சிதேகா இதயத்துல இருக்கக்கூடியதான சிதகிரி குண்டத்தில் ஏற்பட்டதான ஷடாஸ்யா 6 முகத்தினுடைய அவருடைய ஸ்வரூபம். ஜோததேமே, ஜோததே பிரத்யோததே ஒளிக்கின்றது. அது என்ன ஏதுன்னு தெரியல. உள்ள ஒரு ஒளி. நமக்கெல்லாம் கண்ண மூடினா இருட்டாத்தான் இருக்க, அவருக்கு கண்ண மூடினா உள்ள ஒளி வந்துருக்கு.
அந்த ஒளி வந்ததுமே என்னாச்சுன்னா அந்த பதங்கள் தானா வெளியில வருது. அந்த வெளியில வந்ததுடைய எஃபெக்ட் தான் இதை பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பார்க்கணும், ஒரு மனுஷன் ஒரு செயலை பண்ணும் பொழுது கை கால் இவைகள்லாம் பண்றது நான் சாட்சியா இருக்கேன்னு அந்த நிலையம் நமக்கு வரணும். நான் பண்ணுகிறேன்னு அகங்காரம் வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எதை பண்ணாலும் நான் பார்த்தேன், நான் எழுதினேன், நான் பண்ணினேன், இல்ல நான் தான் முதல்ல சொல்றோம். இது எல்லாம் அப்புறம். ஆனா விவகாரம் என்னென்ன, அது இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நீங்க எந்த செயலை பண்ணினாலும் அந்த செயலாக உங்களை பந்திக்காது, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. அதே போல இந்த செயல் என்ன, அகங்காரத்தினால பண்ணல, சாட்சாத் பரமேஸ்வரனே நமக்கு பண்ணினார் அப்படின்னு அந்த சாட்சி பாவமா அவர் இருக்க இது நடக்கிறது. அப்படி முகர்நிஸ்வரந்தே கிரஸ்டாபி சித்திரம். இதயத்துக்குள்ள சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கிறேன்னு நீங்க சொன்னேன். போன ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன், எனக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, பத்தியம் தெரியாது, கத்தியம் தெரியாது, ஆனாலும் உள்ள இதயத்துக்குள்ள ஒரு தோற்றம் ஏற்படுகிறது, ஒரு ஒளி தோணுகிறது. அவ்வொளி ஆறுமுகமாக இருக்கு. அது சைத்தன்யம் எனக்கு ஒடுக்கிதான் ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில வந்து தோணுகிறது. அதுல இருந்து அது எப்ப தோன்றதோ அப்பதிலிருந்து எல்லா சொற்களும் வெளியில வருது. இது ஆச்சரியமா இருக்கு சொன்னேன். ஆமா, உங்க இதயத்துக்குள்ள இது ஆறுமுகமாக ஒரு தோன்றதுங்கிறத அது எப்படி இருக்கு? ஆறுமுகம் தான் பார்த்துட்டு இருக்கல, வேற ஏதாவது ஒரு தெரியறதா உங்களுக்கு? அதை சொல்லுங்களேன். ஏன்னா நானும் தியானம் பண்ணலாமா? நான் அது சொல்லுங்க. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மஹீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இந்த ஸ்லோகத்துல 4 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு ஹாஃப் இருக்கு பார்த்தல, அது சகுணமான ஒரு ஸ்வரூபம். இன்னொரு ஹாஃப் இருக்க அது வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான ஸ்வரூபம். அப்படி அது எப்படி கம்போஸ் ஆயிருக்க, ஒரு பாதம் எல்லாம் ஒரு பாதத்துல ஒரு பகுதி சகுண பிரம்மம், இன்னொரு பகுதி நிர்குணமான ஒரு பிரம்மம். உருவம் உள்ளதானது ஒண்ணு, உருவத்துக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு, உபாசனம் பண்ண வேண்டியது ஒண்ணு, அறிய வேண்டியது ஒண்ணு. அப்படி 2 பாதத்திலையும் அமைஞ்சிருக்கு. இது வேணும்னு அமைச்சது இல்லைன்னு அவரே சொல்லிவிட்டார், தானா வந்தது. எப்படி? மயூராதிரூடம். மயூரம், மயூரம்னா மயில். மயில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி. எப்படி இருந்துட்டு இருக்கார்? மயில் மேல உட்கார்ந்து. இந்த மயிலுக்கு என்ன விசேஷம்? மயிலானது அந்த மேகத்தை கண்டதுமே தோகையை விரிச்சு ஆடும். மேகம் என்ன பண்றது? மழையை கொட்டுறது. அந்த மழையானது எப்ப வரப்போறதுன்னு நினைக்கிறதோ அப்பொழுது தோகையை விரிச்சு சந்தோஷத்தை காட்டுறது. அதே போலயே உங்களுக்கு அந்த அமிர்த பெருக்கு உங்க சரீரத்துல எப்பொழுது இறக்க போறதோ, எப்பொழுது தாங்கள் உபாசனா மார்க்கத்தில் காலெடுத்து வைத்து விடும். பல பிறவிகள்ல பண்ணியதான புண்ணியத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு உபாசனா மார்க்கம் கிடைக்கும். அப்படி சாஸ்திரங்கள் சொல்லும். வேதானுவதனேன பிராமணா விவிதிடந்து யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. பல பிறவைகள்ல யஜ்ஞங்கள், தானங்கள், தபசுகள், விரதங்கள் இவைகளா இருந்ததுனாலதான் ஏதோ ஒரு உபாசனம், சுப்பிரமணிய உபாசனமோ, முருகனை தியானம் பண்றதோ, கணபதியை தியானம் பண்றதோ இவைகள்லாம் வரும். இல்லைன்னா சாதாரணமா நமக்கு லௌகிகமான விஷயங்களுக்கே டைம் இல்லை. காலம்பரை எழுந்ததுமே முதல்ல சமையல், இன்னும் பல் வளர்க்கல, சமையல் கட்டுமே இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறான். பாஸ்ட் இருந்தா தானே பிரேக்ஃபாஸ்ட். முதல்ல என்ன ஒரு எண்ணம், சாப்பாடு. அது ஆனதுமே ஓட்டம், வெளியில ஓடணும். எதுக்க ஓடுறான்னு தெரியல. ரேட் ரேஸ். இங்க போறான், இங்க போறான், இங்க ஓடுறான், இங்க ஓடுறான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க சார். நோபடி இஸ் லேசி இன் தி வேர்ல்டு. காரியம் தான் பண்றது இல்ல. அவனுக்கு ஏதோ ஐ எம் ஆல்வேஸ் பிஸிங்கிறான். என்ன பண்றீங்க ஒண்ணும் தெரியல. இப்படித்தானே நடக்கிறது. அது எண்டதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணினோம்னு பார்த்தேலையானால், நம்ம நல்லது பண்ணினோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது தானம் பண்ணினோமா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணினோமா, வர்ச்சுவலா முன்னுக்கு வரா போல ஏதாவது சகாயம் பண்ணினோமா, நல்ல வாழ்க்கை ஏதாவது பண்ணினோமா, பகவான ஸ்தோத்திரம் பண்ணினோமா, ஜபம் பண்ணினோமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஏதோ 1% ஆஃப் 24 hours பண்ணினா கூட பரவாயில்ல, அவ்வளவு தேரலைன்னு விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, டைம் முழுக்க போயிடுது. யாருக்கு போகல?
உதயாமின்யம் சாயம் பிராத சிசிர வசந்தம் புனராயாத. காலமே வருது, சாயங்காலம் வருது, மறுபடியும் காலம் வருது, சரத்காலம் போறது, சிசிர காலம் வருது, வசந்த காலம் போறது, ஒவ்வொரு வருஷமும் போயிடுறது. என்னடா அதுன்னு ஒவ்வொரு வருஷம் டெய்லி கிழிக்கிற கேலண்டர்ல கிழிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணார்பணம் ஆஹரஹா போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆச்சுன்னா அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம், ஒண்ணு முன்னுக்கு வரலையே. ஆகையா அந்த பகவானை நம்ம நினைக்கணும்னு அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு? மயூராதிரூடம். அந்த மயிலானது எப்படி அந்த மேகத்தை கண்டதுமே ஆனந்தமாக தோகை விரிச்சு விளையாடுறதோ அதே போலயே நம்ம மனசுக்குள்ளையும் எப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி தோடுறதோ, எப்பொழுது தாங்கள் உபாசனா மார்க்கத்துல வந்து விட்டீங்களா அப்பொழுதே அமிர்த பெருக்கு ஏற்படுறது, சந்தோஷம் மனசுக்கு. அதோட இல்ல, நான் இதை செய்கிறேன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், அகங்காரம் குறையாது. அதனாலதான் மயூராதிரூடம். மயில் மேல அவர் பட்டும் படாம உட்கார்ந்துட்டு இருப்பார். மயிலுக்கு ஒரு இது இருக்காது. அதனாலதான் கோவில்லையும் பாருங்க, மற்ற எல்லா வாகனங்களும் வாகனத்துக்கு மேலேயே நல்லா உட்கார்ந்து இடம் போட்டிருக்கும். சுப்பிரமணிய சுவாமி வாகனத்துக்கு மட்டும் அந்த மயிலுக்கு மேலேயும் தொடாமல் மேல பீட்டம் இருக்கும். அதுக்கு மேலதான் இருக்கின்றது. மயில் மேல உட்கார்ந்த மாதிரின்னு சொல்லுவா சில பேர். அது விவகாரம் என்ன, அதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. மயூராதிரூடம். இன்னொன்னு, அந்த மயூரங்கிற ஒரு பதத்துக்கு ஒரு விசேஷம் ஒண்ணும் இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த மயூரம்ங்கிறதுக்கு நான் சாதாரணமாக இந்த மயில்னு சொன்னேன். இந்த மயில் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்காது. மயிலுக்கும் பாம்புக்கும் பரஸ்பர விரோதம். அது பாருங்க, அந்த சிவனுடைய குடும்பத்துல பாம்பு இருக்கு, பக்கத்துல மயில் இருக்கு, பரஸ்பர விரோதமா இருக்கு இல்லையா? கணபதி இருக்கார் யானை தர, அம்பாளுடைய வாகனம் சிம்மம் இருக்கு, விரோதமா இருக்கு. என்ன சுவாமினர், அத்தனை விரோதத்திலையும் இருந்துட்டு இருக்கு. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். ஆட்டுக்காரி ஒண்ணு சொன்னா புருஷனுக்கு பிடிக்காது, இவர் சொன்னா அவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் நடக்கிறதுன்னு. இது விவகாரம் என்ன, லோகத்துல அப்படித்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா, வெவ்வேறு இடத்துல பிறந்து வெவ்வேறு இடத்துல வளர்ந்து ஒன்னா வாக்கப்பட்ட பிறகு ஒரே ஐடியா இருக்கணும்னு இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும்னு அர்த்தம். அதே போல இந்த சுப்பிரமணிய சுவாமியை சொன்னமையானால், உபாசனை பண்ணினோமையானால் தாம்பத்தியம் வளரும், சண்டைகள் குறையும். சாதாரணமாக கல்யாணம் ஆன பிறகு மனசை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு பண்றது சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்வா. சொன்னா என்ன, அதை அனுஷ்டானம் பண்ணினா அவளுக்குள்ள ஒரு பிரீதி ஏற்படும் அப்படின்னு. அதனால மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம். ஏதோ இப்படி கல்யாணத்துல ஒருத்தருக்கு அபிப்பிராயம் வச்சு சௌக்கியமா இருக்க முடியும் பண்ணிட்டு இருக்காரா? மகா வாக்கிய கூடம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா, இப்படிப்பட்ட அயமாத்மா பிரம்மா எனக்கூடியதான மகா வாக்கியங்களுக்குள்ள ரகசியமா இருக்காரு. இது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு, என்னதுன்னு குஹன்னு பேரு. அவருக்கே சார் குஹன்னு பேரு அப்படின்னா, யோவே தனிஹிதம் குஹாயாம், உங்க இதயத்து குகையில இருந்துட்டு இருக்காரு. அதான் சிதேக்காரு சிதக்கனின்னு சொன்னேனோ இல்லையா, அப்படிப்பட்டதான குகைக்குள்ள இருக்கார். குகையில இருக்கிறதுனா அதுக்கு குஹன்னு பேர் வச்சு. குகைக்குள்ள எது இருக்கு? சைத்தன்யம் இருக்கு. குகைக்குள்ள எது இருக்கு? சாட்சாத் பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மன் தான் சுப்பிரமணிய சுவாமி. ஆகையால் இவர் எப்படி மகா வாக்கிய கூடம். இந்த சுப்பிரமணிய சுவாமியை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் என்ன? ஏதோ சாதாரணமான வேத வாக்கியங்களோ மற்ற மறைகள் இல்ல, உயர்ந்ததான மறைகள், மறைகளுக்கெல்லாம் சிறந்ததான மகா வாக்கியங்கள் தான் அவர் சொல்றது. மகா வாக்கிய கூடம். அந்த மகா வாக்கியங்கள் கூட நேரா சொல்லலையா, அந்த ரகசியமா சொல்லாம சொல்றது. அது இப்படி என்று நேரா சொல்லாம சொல்றதுன்னு. சில பதார்த்தங்கள்லாம் நேரம் சொல்லப்படாது, சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு கொஞ்சம் சர்க்கரை கொடுத்து சாப்பிட்டார், அப்புறம் வெள்ளத்தை கொடுத்து சாப்பிட்டார், தேனை கொடுத்து சாப்பிட்டார், சாக்லேட் கொடுத்து சாப்பிட்டார், எல்லாம் சாப்பிட்டார். பிறகு கேட்ட அது எப்படி இருந்ததுன்னு, திதிப்புன்னு. இன்னொன்னு திதிப்புன்னு. அதுக்கு வேற இன்னொன்னு தேனை கொடுத்தனே திதிப்புன்னு. சாக்லேட்டு திதிப்பு, எல்லாமே திதிப்புங்கள், எல்லாம் ஒரே ருச்சி தானே. இல்ல இல்ல சார், இது வேற திதிப்பு அது வேற திதிப்புன்னு. ஓஹோ, எல்லாமே ஸ்வீட்டா இருந்தாலும் ஸ்வீட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கிறோம். மைசூர் பாக் சாப்பிட்டா ஒரு மாதிரி, பாதுஷா சாப்பிட்டா அதான் அது திதிப்பே இல்லையா, பேட் சார்னம். சரியா, திதிப்பே இல்லையா, என்ன பண்றது? பெரும் மாவா தான் இருக்கு, அது சக்கரை வேற பழச்சா போட்டிருக்கா, சரியா இல்ல. ஆனா
அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், எல்லாம் திதிப்புங்கிறல இந்த திதிப்புக்கு அந்த திதிப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டான். வாட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஸ்வீட்னஸ் தட் ஸ்வீட்னஸ். அவன் போயிட்டான். நான் ஆன்சர் பண்ணல, ஓடி போயிடுவேன். நஹி இக்ஷுக்ஷீர குடாதீனா மதுர ரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆக்ஷாத்தும் சக்கியம். சரஸ்வதி மாதாவே இறங்கி வந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடியதான வேற்றுமையை சொல்ல முடியாது. அப்படி சில பதார்த்தங்கள் நீங்க அனுபவிக்கலாம், காண்பி எக்ஸ்பிரஸ் அனுபவிக்கலாம், அதை பத்தி இல்ல. அது எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான், எக்ஸ்பிரஸ் சொல்ல முடியாது. அது மாதிரி மகா வாக்கியங்கள் கூட அந்த சுப்பிரமணிய சுவாமியை நேரா சொல்ல முடியலையே, ஏதோ அப்படியே காட்டுறது, கிட்ட போய் காட்டுறது, நீங்களே பார்த்துங்கோண்டு. உங்க மனசை சுப்பிரமணிய சுவாமிக்கு கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு இனிமேல நீங்க தான் பார்க்கணும். அதுதான் மகா வாக்கிய கூடம். மகா வாக்கியத்தினால் சொல்லப்படவில்லை, மகா வாக்கியத்தினால் மறையப்பட்டிருக்கிறவர் உங்களுக்கு காட்டப்பட்டது. மகா வாக்கிய கூடம். இது முதல்ல சொன்னது மயூராதிரோடம் வித் ஃபார்ம் சொன்னேன். மகா வாக்கிய கூடம் ஃபார்ம்லெஸ் பிரம்மம். அதே மாதிரி மனோஹாரி தேகம், அவருடைய சரீர காட்சி இருக்க பார்த்தா ஒரு தரம் பார்த்தாலே எல்லோரையும் மனசை கவர்றது. அதனாலதான் அவருக்கு குமாரஹான்னு குழந்தாய். இந்த குமாரங்கிற பேர் இருக்கு, அது சுப்பிரமணிய சுவாமிக்கும் கிருஷ்ணனுக்கு தான். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பேர் கிடையாது, குமாரஹா அப்படின்னு பேர். இந்த குமாரங்கிற பேர்ல குத்சித மாரஹா, மன்மதனையும் தோக்கடித்தவா. அழகுல அவ ரெண்டு பேருக்கு அவ்வளவு அழகா, அழகன்னு பேர். இந்த ரொம்ப அழகா இருக்கிறவங்க யார குழந்தை பருவத்துல சுப்பிரமணிய சுவாமியும் எங்க கிருஷ்ணனும். அதனால இவருக்கு குமாரன், அழகான உருவம் உள்ளவர். மனோஹாரி தேகம். புருஷாளா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும் எல்லோருடைய மனத்தையும் கவரக்கூடியதான அழகான ஒரு சரீரத்தோட உடையவர். மனோஹாரி தேகம், மனத்தை கவர்ந்து அந்த உருவத்தை பார்த்த பிறகு வேற ஒண்ணு பார்க்கணும்னு தோணல, அப்படிப்பட்டதான மனோஹாரி தேகம். இன்னும் எப்படி இருக்கார், மஹச்சித்தகேகம். அவருடைய வீடு எங்க சார் இருக்குன்னு, சுப்பிரமணிய சுவாமிக்கு வீடு எங்க இருக்குன்னு, மகான்களுடைய மனசு. சாதாரணமானவர்ல யோகிகளா இருக்க பார்த்தீங்களா, மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் வந்தப்ப அசையாம நிறுத்தினேட, அப்படிப்பட்டதான மகான்களுடைய மனசை அவர் வீடா வச்சுருக்கார். மகான்களுடைய மனசுல என்ன இருக்கு, சைத்தன்யம். அவ எப்பொழுதும் அந்த சைத்தன்யத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கா. உள்ளூர நான் நான் ஒரு கான்சியஸ்னஸ் தோன்றது பார்த்தீங்களா, அதை தியானம் பண்ணிருக்காரு. சோ அப்ப அவருடைய உருவம் என்ன, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படி மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மஹிதேவ தேவம் மகாவேத பாவம். மஹிதேவ தேவம், இந்த லோகத்தில் இருக்கிற அந்தணர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு மஹிதேவாள்னு பேரா. பூதேவாள் பூசுராள்னு பேர். பூமியில இருக்கிற தேவதைகள் அப்படின்னு இந்த அந்தணர்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. அவ தேவதைகள் மாதிரி இருக்கணும். தேவதைகளுக்கு காருண்யம் ஜாஸ்தி, எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவ அவ மாதிரி இருக்கணுமா, புலனை அடக்கி இருக்கணும், மனசை அடக்கிண்டு இருக்கணும். இவைகள்லாம் இருந்தா தேவதைகள்னு சொல்லலாம். அப்படி இருக்கணும் அந்தணர்கள். அதனால அவளுக்கு மஹிதேவாள்னு பேரா. மஹிதேவ தேவம். தேவதைகளுக்கும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியதான அந்தணர்களுக்கெல்லாம் தேவதையா இருக்கிறவர், மற்றவர்களுக்கு இல்லையா, இல்ல. இந்த குணங்கள் யார் யார் இருக்கோ அத்தனையும் காப்பாற்றுறவர். மஹிதேவ தேவம், இது சகுண ஸ்வரூபம் சொல்ல. நிர்குணமா மகாவேத பாவம், வேதங்களுடைய தாற்பயார்த்தம், பர்பஸ், டோட்டல் இன்டெண்டட் மீனிங் என்ன. சாதாரணமா ஒரு மீனிங் ஒண்ணு சொல்லலாம் சென்டென்ஸ்ல, அதுக்கு ஒரு இன்டெண்டட் மீனிங் ஒண்ணு இருக்கு. அந்த இன்டென்ஷன் ஸ்பீக்கர் என்ன, அதான் அந்த பிரம்மம். நீங்க என்ன வேதங்கள்லாம் அக்னிவேல புரோஹிதம்னு அக்னிக ஸ்தோத்திரம் பண்ணாலோ இந்திர ஸ்தோத்திரம் பண்ணினாலோ எல்லா வேதங்களும் சர்வே வேதாய பதமா மனந்தி சர்வாணித வேதா அப்படின்னு எல்லா வேதங்களும் எந்த ஒரு தத்துவத்தை சொல்றதோ அந்த தத்துவமானது எந்த ஒரு சொல்லால சொல்லப்படுறதோ ஓங்கார வடிவமான அந்த பிரணவம், அந்த பிரணவ வடிவமாக பரமாத்மா. ஓங்காரம் இருக்கே பிரணவம், அந்த ஓங்கார வடிவமாக அவர் இருக்கார். ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தீர்மானமாயி பிரம்மமான நான் தான் அர்த்தம்னு அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரா. அதனால அவருக்கு என்ன பேரு, சிவகுருன்னு பேரு.
பரமேஸ்வரனுக்கே சொல்லி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு சிவகுரு அப்படின்னு பேர். அப்பனுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் மகாவேத பாவம், மகாவேதத்தினுடைய பாவம், மகாவேதத்தினுடைய சொல்லுக்கு பொருள் அல்ல, மகாவேதங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு அர்த்தத்தை சொல்றதோ அதனுடைய தாற்பயம், அதனுடைய அபிப்பிராயம். அப்படி மகாதேவ பாலம், அவர் யார் சார்? மகாதேவ பாலம், மகாதேவனான அவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதயே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதே தேவாய நம. அப்படி மகாதேவர். இந்த மகாதேவன் சொன்ன பரமேஸ்வரன் தான் குறிக்க, வேற யாரும் குறிக்காது. அந்த தேவதைகளுக்குள்ள மகத்துவமா எப்படின்னா எப்பொழுதும் ஆனந்த வடிவமாவே இருக்கிற, துன்பம்ங்கிறது அவர்கிட்ட வந்ததே கிடையாது. எப்பொழுதும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கார். யாராவது கவலை இருந்தா டான்ஸ் ஆட முடியுமா? கவலையோட ஏதோ அழுதுன்னு பரீட்சை எழுதுறான், அதெல்லாம் பண்ணலாம். இஷ்டம் இல்லாம சமைக்கிற மாட்ட பொண்ணு இல்ல மாமியார்னு வச்சுக்கலாம், அவ்வளவு இஷ்டம் இல்லாம சில காரியங்களை பண்ணலாம். ஆனா இஷ்டம் இல்லாம டான்ஸ் ஆட முடியுமா? மனசுல கவலை இருக்கும் பொழுது ஆட முடியுமா? முடியாது. பரமேஸ்வரனும் எப்பொழுதுமே டான்ஸ் ஆடிட்டே இருக்காராம். எப்படி உலகம் அழியறதா இருந்தாலும் அவர் பாட ஆடிட்டே இருக்கார். ஏன்னா ஆனந்த வடிவமா உள்ளவர். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரர் இருக்காரு, அவருடைய பிள்ளை மகாதேவ பாலம், அஜே லோகபாலம். உலகத்துல ஏகதே துர்விதரணா ஏஷாம் லோகானாமதம் பேதாய அப்படின்னு எல்லா உலகங்களையும் துதித்து எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு 3வது ஸ்லோகம். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மகீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் சுப்பிரமணிய சுவாமி, ஏன் சார் மலையில உட்கார்ந்து இருக்காருன்னு? இல்ல மலையில உட்கார்ல சமுத்திர கரையில உட்கார்ந்து இருக்காருன்னு ஒருத்தர். ஏன் அங்கெல்லாம் போட்டு பீச்சில் போய் உட்கார்ந்து இருக்காரு? சமுத்திர கரையில் போய் உட்காரணும், டேஞ்சர் ஆச்சு, சுனாமி வந்தா கஷ்டமாயிடுமே இப்படி நம்ம நினைக்கிறோம். அவரே சார் சமுத்திர கரையில போய் உட்கார்ந்து இருக்கார். சொல்றார், சன்னிதானம் கதாமானவாமே பவம் போதி பாரம் கதாத்தே ததைவா. எப்பொழுது மனுஷியால என் காலடிக்கு வந்துட்டாளோ அப்ப அவளுடைய துன்பங்கள் எல்லாம் சமுத்திரத்துக்கு போயிடுதான். மகாம்போதி பாரம் கதாத்தே ததைவா இது வியஞ்சயன் இப்படி காட்டிக்கொண்டே சிந்து தீரே யாஸ்தே. சமுத்திர கரையிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கேன், என் காலடியில வந்து இடையானால் உங்க துன்பங்கள் எல்லாம் சமுத்திரத்துக்கு போயிடுது. இன்னொன்னு உங்களுக்கு சமுதிர திரும்பி வருமா? ஆகையால் அப்படி போயிடும் காட்டுறதுக்காக சமுதிர தீரத்தில் உட்கார்ந்து இருக்காராம் திருச்செந்தூர்ல. இது வியஞ்சயன் சிந்து தீரே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இப்படி ஒவ்வொரு இடத்துல பழனியிலையும் உட்கார்ந்து இருக்கார், திருச்செந்தூர்லயே உட்கார்ந்து இருக்கார். ஒவ்வொரு ஊரையும் சொல்லிட்டு அந்தந்த ஸ்வரூபத்தையும் சொல்லி அதனுடைய விசேஷத்தை அழகா சொல்லக்கூடியதான அத்தியுதமான ஸ்லோகங்கள். இதுல ஒரு 3 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்தோம். மற்ற